Hello everyone. இன்னைக்கு லெசனில் have been and has been இங்கிலீஷில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேச கற்றுக்கிறதுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒரு விஷயம் முன்னாடியே ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அப்படின்ற நேரத்தில் அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் நம்ம has been and have been யூஸ் பண்ணுறோம். For example, I have been playing since morning. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, காலையிலேருந்து நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன், காலையில் விளையாட ஆரம்பித்தேன், இப்போ வரைக்கும் இன்னமும் விளையாடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் I have been playing since morning அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், they have been practicing for 2 weeks. 2 வாரமாக அவங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஏதோ ஒரு விளையாட போகிறதுக்கோ இல்லை டான்ஸோ ஏதோ ஒன்று இவங்க 1 மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, 2 வாரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, 3 வாரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. 3 வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னமும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் they have been practicing for 2 weeks. 2 வாரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, 2 வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், we have been living here since 1992. இதோட அர்த்தம் என்னென்னா, நாங்கள் இந்த ஊரில் இங்கே 1992 இருந்து இருக்கிறோம். we have been living here since 1992. இப்போ சின்ஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, ஸ்டார்டிங் டைம் சொல்கிறோம், 1992 ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனால ஸ்டார்டிங் டைம் சொல்கிறதுக்காக 1992 சொல்கிறோம், சின்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ we have been living here since 1992. 1992 இருந்து நாங்கள் இங்கே இருந்துட்டுருக்குறோம். இப்போ இதே இது has been எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, he, she, it வர்ற இடத்துல has been யூஸ் பண்ணுறோம். I, we, you, they அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கு have been யூஸ் பண்ணுறோம். இப்போ he, she, it வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல has been யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், she has been studying since 7 o'clock. 7 மணியில் இருந்து அவள் படிச்சுக்கிட்டு இருக்கா. she has been studying since 7 o'clock. he has been sleeping for 2 hours. 2 மணி நேரமாக அவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். he has been sleeping for 2 hours. ஸோ இந்த மாதிரி has been, have been வச்சு நம்ம சொல்கிறத ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முக்கியமாக அதுக்கு பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்காமல் இந்த has been, have been வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எந்த டைமில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பேசிடலாம். முன்னாடியே ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறத நம்ம வந்து அந்த has been, have been வச்சு நம்ம சொல்கிறோம். ஏன் இதை வந்து கண்டினியூஸ்லேயே சொல்லலாமே, வெறும் சாதாரணமாக வந்து he is sleeping அப்படின்னு சொல்லாமல் ஏன் has been சொல்லணும் அப்படின்னா, he is sleeping அப்படின்னு சொன்னால் இப்போ அவன் தூங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு தான் அர்த்தமாகும். கொஞ்சம் நம்ம தமிழ்லலாம் சொல்லணும், அவ்வளோ நேரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அப்போலேருந்து தூங்கிட்டு இருக்கான், இப்படிலாம் நம்ம சின்ன டிஃப்ரென்ஸ் தமிழில் சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் ரொம்ப கரெக்டாக நம்ம சொல்லணுன்றப்போ அந்த has been வச்சு சொன்னோன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ he has been sleeping for 2 hours. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தூங்க ஆரம்பிச்சிட்டான், இன்னமும் தூங்கிட்டு தான் இருக்கான். யாரையா பார்த்து இவன் 2 மணி நேரமாக தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா அப்போ நம்ம இந்த has been வச்சுட்டு he has been sleeping for 2 hours அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதே இது ஃபார் இல்லாமல் சின்ஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல அப்படின்னா, அப்போ சின்ஸ் 2 ஹவர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு 10 மணிலேருந்து தூங்க ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு he has been sleeping since 10 o'clock அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ ஸ்டார்டிங் டைமை சொல்கிறதுக்கு சின்ஸ் யூஸ் பண்ணணும், ஹோல் டைம் சொல்கிறதுக்கு ஃபார் யூஸ் பண்ணணும். அதை வந்து முக்கியமாக இதில் நம்ம கவனிச்சுக்கணும். மாற்றி யூஸ் பண்ணோன்னா தப்பாயிடும். ஸோ இந்த has been, have beenோட யூசேஜ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியர் ஆகிறதுக்கு has been, have been யூஸ் பண்ணி நீங்கள் எத்தனை நாளாக செஞ்சிட்ருக்கிற விஷயம், ரொம்ப நாளாக முதல்லேருந்து இப்போ வரைக்கும் செஞ்சிட்ருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி காமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.